தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சொந்தமானதாக நம்பப்படும் 10,000 தங்கப் பொருட்களில் 6,000 தற்போது இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகமவிடம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் இந்த தகவலை மன்றுக்கு தெரியப்படுத்தினர். கடந்த போரின் போதும் அதற்கு பின்னரும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள முகாம்கள், வங்கிகள் மற்றும் கட்டடங்களிலிருந்து மீட்கப்பட்ட இந்த தங்கப் பொருட்கள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் தேசிய இரத்தின கற்கள் மற்றும் நகைகள் ஆணையத்திடம் முன்னர் ஒப்படைக்கப்பட்டிருந்தன. தங்கப் பொருட்களின் அளவு மற்றும் எடை உட்பட விரிவான அறிக்கையை நீதிமன்றம் மற்றும் குற்றப்புலனாய்வுத்துறையிடம் சமர்ப்பிக்குமாறு தேசிய இரத்தின கற்கள் மற்றும் நகைகள் ஆணையத்திற்கு நீதிமன்றம் முன்னர் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி அதிகார சபையால் நடத்தப்பட்ட ஆய்வுக்கு பிறகு 6,000 தங்கப் பொருட்கள் இலங்கை மத்திய வங்கிக்கு மாற்றப்பட்டதாக குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இந்த வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே முன்னேற்ற அறிக்கையை சமர்ப்பித்தே அவர்கள் இந்த தகவலை தெரிவித்தனர். மனிதாபிமான நடவடிக்கையின் போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மீட்கப்பட்ட தங்கப் பொருட்கள் உள்ளூர்வாசிகளால் தானாக முன்வந்து விடுதலை புலிகளுக்கு வழங்கப்பட்டன அல்லது அவர்களிடமிருந்து விடுதலை புலிகளினால் பலவந்தமாக எடுத்துச் செல்லப்பட்டன என்பது முன்னர் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. மேலும் இந்த விடயங்களை கண்டறிய விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன.